வியூவர்ஸ், இது ஒரு வித்தியாசமான பயணம். ஆல்ரெடி முதலாவது ஒரு வீடியோ கம்பேரிசன் பார்த்திருப்போம். நம்ம நடிப்பு அசுரனுக்கும் நடிப்பு அரசனுக்கும் இடையிலான கம்பேரிசன். அதுல வந்து தனுஷ் வின் பண்ணியிருந்தார். அதே மாதிரி இன்னொரு கம்பேரிசனோட வந்து இந்த எபிசோடுக்கு வந்து வந்திருக்கோம். இதுல வந்து நாங்க பார்க்க போறது விஜய் அஜித்துக்கு அப்புறமா வந்து தமிழ் சினிமாவில் ஒரு ஆளுகாரர்கள் என்று சொல்லப்பட்ட நம்ம சிவகார்த்திகேயன் மற்றும் விஜய் சேதுபதி இருவருக்கும் இடையிலான கம்பேரிசன் தான் பார்த்துருவோம். என்ன வச்சு ரெடியா? இந்த விஜய் ஆயித்துன்றத விட வேண்டும் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா அப்படி சொன்னாலும் அந்த இந்த சென்சேஷன் கிட்டத்தட்ட ஒரு 2015, 16க்கு பிறகு ரொம்ப பேசப்பட்ட காம்பினேஷன். இப்ப நிலவரம் அப்படி இல்ல. இப்ப நிலவரம் அப்படி இப்ப ரெண்டு பேருமே வேற வேற ட்ராக்ல போறாங்க. ரைட், நாங்கள் வீடியோக்குள்ள வந்து போயிடுவோம் நினைக்கிறேன் நேரடியா. ரைட், முதலாவது எதிர்நீச்சல் விஎஸ் பீட்சா. பீட்சா பீட்சா டவுட்டே இல்ல. 100%. எனக்கட்டா நான் எதிர்நீச்சல் பக்கம் தான் சாய்வில். எனக்கு ஸ்போர்ட்ஸ் அது கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் என்னவா இருந்தாலும் பீட்சா மாதிரி த்ரில்லர். அப்பா, நான் பார்த்தாலும் அப்படி ஒரு பயம். அது எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்தது வருத்தப்படாத வாலிப சங்கம் விஎஸ் நடுவுல கொஞ்சம் பக்கத்துல காணும். வருத்தப்படாத வாலிப சங்கம் நிறைய தரம் பார்த்து சிரிச்சு வயது எல்லாம் குலுங்கினாங்க. பட் நான் அப்ப அந்த நடுவுல பக்கத்துல காண படம் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா நான் இந்த படம் வந்த ஒரு கொஞ்ச நாள்லயே பார்த்துட்டு நிறைய பேருக்கு வந்து அந்த மிடில் ஆப்ரேட்டர் எனக்கு இப்பயே ஞாபகம் இருக்கு. பின்னுக்கு ஆப்ரேட்டர் வசனம் இருக்கு. அது அப்பயே நான் சொல்லி இதுல அடிபட்டா அப்படிதான் கொஞ்சம் இதுல அது என்னடா நீ இப்படிலாம் சொல்ற லூஸ் ஆனலாம் கேட்பாங்க. அது ஒரு என்னடா இப்படி அந்த வசனம் இன்று வரைக்கும் அது நல்ல படம் தான். பட் வருத்தப்படா வாலிப சங்கம் பெஸ்ட். தவிர்க்கல, அது அவ்வளவு என்டர்டெயின்மென்ட். ரைட், அடுத்தது மான் கராத்தே விஎஸ் இதற்குத்தான் ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. இதற்குத்தான் ஆசைப்பட்டாய் பாலகுமார். ரைட் ரைட், அதுவும் ஒரு வித்தியாசமான நல்ல படம். பட் ஆனா மான் கராத்தே எனக்கு ஏதோ இல்ல ஒரு ஃபேவரட் மாதிரி. அது மான் கராத்தே எனக்கு தோணின சில இடங்கள்ல. ஆனா பட் அது ஃபன்னா வந்த படம் தான். ரைட், ஓகே. ரெமோ விஎஸ் நானும் ரவுடி தான். ரெமோ எனக்கு பிடிக்கல. சோ எனக்கு நானும் ரவுடி தான். இல்ல எனக்கு ரெண்டுமே நானும் ரவுடி தான் வந்து அவ்வளவுக்கு எனக்கு பிடிக்கல. அதுல வந்து அந்த 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 காமெடி அந்த என்டர்டெய்னிங் எனக்கு பெரிய அளவுல ரெண்டு படத்துலயுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. பட் அதுல ரெண்டுமே நல்லா ஓடின படம். பட் எனக்கு ரெண்டுமே பிடிக்கல. அது வந்து ரெமோ வந்து எனக்கு ஏதோ இரிட்டேட்டிங்கா இருந்தது. கீர்த்தி சுரேஷ் சிவாஜி அந்த லவ் இரிட்டேட்டிங்கா இருந்தது. அதே மாதிரி வந்து நானும் ரவுடி தான் நல்லா ஓடினா, ரெமோ நானும் ரவுடியோட குறைவு தான். பெரிய அளவுல ஓடல. ஆனா அந்த படத்துல பட்ஜெட்டுக்கு அது நல்லா ஓடின படம். அது ஓடினது வெற்றி படம் ஒன்று. ஆனா ஆஹா ஓஹோன்னு எல்லாம் கொண்டாடில நிறைய அது விமர்சனங்கள் வந்தது. பட் நானும் ரவுடி தான் வந்து ப்ராப்பர் வெற்றி படம். அது ப்ராப்பரா வெற்றி. அது வந்து எனக்கு ரெண்டுல வந்து அது கொஞ்சம் ஓகே. நானும் ரவுடி தான். ரைட், ஓகே. டாக்டர் விஎஸ் இறைவி. ரெண்டுமே டஃப். இறைவி வந்து பிடிக்கும். எஸ்.ஏ. சூர்யா. பட் டாக்டர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ டாக்டர் கிட்டத்தட்ட இதோட 6வது வந்துட்டா 3க்கு 3 ரோவா தான் போய் கொண்டிருக்கு. டஃபா தான் போகுது. பாப்போம். மாவீரன் விஎஸ் கவன். கவன் பா, நான் நீ மாவீரன் சொல்லிட்டு நான் நினைச்சு கொண்டிருந்தேன். கவன் ஒரு டிஃபரெண்ட் படம். சூப்பர் படம். மீடியாவை வந்து வெளியில கொண்டு வந்ததுல கவன் படத்தை அடிக்க ஒரு படம் இல்ல. ரைட், அடுத்தது இது சொல்றீ மாப்பிள்ள. அமரன் விஎஸ் மகாராஜா. அமரன் விஎஸ் மகாராஜா. மகாராஜா நான் அமரன் எதிர்பார்த்தேன். நான் இப்படித்தான் பட் மகாராஜா நான் எதிர்பார்க்கல இப்படி இருக்குமென்று. சோ மகாராஜா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது அந்த படத்தோட பெஸ்ட் மகாராஜா. ரைட், ஓகே. ரைட், இதுல விஜய் சேதுபதி கிட்டத்தட்ட 5க்கு 5 வந்துட்டார். என்ன உண்டடிச்சா விஜய் சேதுபதி வின் மாதிரி போயிடும். பாப்போம் அடுத்தது.
மதராசி விஎஸ் தலைவன் தலைவி கடைசி ரீசன்ட் அது அந்த கேட்டகரியில பண்ணுவேன். மதராஸ் தலைவன் தலைவி எனக்கு அவ்வளவு. ரைட், ஓகே, இன்ட்ரெஸ்டிங். நான் தலைவன் தலைவி சொல்லிடுவேன். நிறைய பேருக்கு தலைவன் தலைவி ரொம்ப ஃபேவரட் ஆயிடுது. எனக்கும் மதராசியோட ஒப்படையில எனக்கு தலைவன் தலைவி அந்த என்டர்டைன்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு தலைவன் தலைவி உண்மையாவே பிடிக்கல. நான் முதலே சொன்னேன்ல, இப்போ பாண்டிய படங்கள் வந்து இதுதான் ஆக மட்டமான படமா இருக்கு. அது வந்து ஒரு தேவையில்லாத காமெடியை கொண்டு வந்து படத்துக்குள்ள. ஸோ பர்சனலா எனக்கு தலைவன் தலைவில அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல. பட் மதராசியோட ஒப்படைக்குள்ள தலைவன் தலைவி அது வந்து வராது கிட்ட. அடுத்தது வந்து ரஜினி முருகன் விஎஸ் கருப்பன். கருப்பன் ரஜினி முருகன் வேர்த்து இல்ல. ஸோ அது லவ் அப்பா என்ன லவ் ஓல் டைம் ஃபேவரட். அது அந்த ஹஸ்பண்ட் வைஃப்கான அந்த இது வேற லெவல். அது சூப்பர் படம். பாட்டுல இருந்து படம் டோட்டலாவே அது வேற லெவல். அடுத்து வந்து வேலைக்காரன் விஎஸ் விக்ரம் வேதா. சான்ஸே இல்ல, விக்ரம் வேதா அந்த ஸ்கிரீன் பிளேக்கு முன்னால இருக்குது. வேலைக்காரன்ல ஒரு படமா? அது சரிதான். நான் அதுல தேடி பார்த்தேன், அவனோட சீரியஸான படம் எதுவும் லிஸ்ட்டுக்குள்ள கொண்டு வரலாம்னு பார்த்தா ஒன்றுமே வேலையில ஆக போகுது கடைசியில. ரைட். சோ இதுல வந்து விஜய் சேதுபதி ஐ திங்க் 7-3 என்று பண்ணிருக்காங்க. இதுதான் போய்கிட்டு இருந்த விஜய் சேதுபதி கம்புலா இருந்து மேடையில தொடர்ச்சியா பேசி வாய் வளம் ஒன்று பிழைத்தது. இரண்டாவது வந்து அது வந்து அவர் ஒரு யுக்தி ஒன்றை பயன்படுத்தினர். இந்த சந்தர்ப்பத்துலதான் நாங்கள் உழைக்கலாம், உழைக்கும் சந்தர்ப்பத்துல உழைக்க வேண்டும் என்ற ஒரு தன்னுடைய சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் வந்து கிடைக்கிற எல்லா சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி படங்கள் நடித்தார். அப்ப எஸ்.ஏ. சூர்யாவோட கேரக்டர்ல அவரும் வந்தார். சொந்தமா ஒரு படம் நடிக்கிற பொழுது அவ்வளவு பெரிய அளவு வரவேற்பு வரையில ரீசெண்ட் டைம்ல கொஞ்சம். இப்ப மகாராஜா தேறிட்டு அதுக்கு முன்னம் வந்து ரொம்பவே டவுனா வந்தவர் ஒரு ரீசெண்டா. ஆனா அவருக்கு வில்லனா போற படங்கள் எல்லாம் சக்சஸ் ஆகும், அவர் ஹீரோவா எடுக்கிற படங்கள் அந்த மாதிரி வந்தவர். இப்ப மகாராஜா, அதுக்கப்புறம் தலைவர் தலைவி ஹிட். இனி இதே மாதிரி போவாரா இருந்தா வெற்றிகரமான. ரைட், ஓகே. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சேதுபதி இந்த படங்களுக்கு முக்கியமா ஒரு படத்தை விட்டுட்டா சேதுபதி. அது ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அந்த படம். அது சேதுபதி அதே மாதிரி 96 படத்தையும் கொண்டு பார்த்தா கம்பேரிசன் எனக்கு 96 விடவே வந்து இது பிடிக்கும். எனது காதலும் கடந்து போகும். சூப்பர். இப்ப சிவாத்தியன்னு அந்த கமர்ஷியல் பண்ணிருக்காரு ஒழிய நல்ல படங்கள் முழுக்க தேடி பார்த்தாண்டா விஜய் சேதுபதியோட ஒவ்வொரு நல்ல படம் வந்து என்டர்டைனர் தானே. வந்த படங்கள் எல்லாமே காமெடி படங்கள். இப்பதான் விரல் விட்டலாம் மாவீரன், அமரன். இன்னொரு விஷயம் இருக்குது, கம்பேரிசனுக்கு கொன்றே இல்லாது. ஏன்னா விஜய் சேதுபதி 50 படம் தாண்டிட்டார், சிவாத்தியனை 25 வரையில. அதுதான் இப்ப தனுஷுக்கும் சிம்புக்குமான பிரச்சனை தான் இங்க இருக்கு. அதே சமயம் இப்ப நாங்க நீ ரெமோ ஒப்படைக்க ரெமோவோட வந்து சூப்பர் டிலக்ஸ் தான் கொண்டு வந்திருக்கணும். சூப்பர் உண்மையாவே அந்த சீதக்காதின்னு ஒரு படம் வந்தது. அதெல்லாம் படங்கள் பட் அது அந்த அவருடைய நடிப்புகள் எல்லாம் பேசு பொருளா இருந்த படம் நிறைய இருக்குடா. எஸ்.ஏ. சூர்யான படங்கள் படங்கள் நிறைய இருக்கு. ரைட். தொடர்ந்து இது மாதிரியான கம்பேரிசன் பூசுகளோட வந்து உங்களை வந்து மீட் பண்ணுவோம். சூதுகாவும் நான் தேடினாண்டா. அதான் சொல்றேனே, நான் சிவகார்த்திகேயன் 10 படம் சர்ச் பண்றதுல நான் சிஎண்டு போடுது. எனக்கு அதுல எவ்வளவு சிவாண்டே இப்பதானே மச்சி 3-4 படங்கள். அதால வந்து அவர் வந்து என்டர்டெய்னரா மாறித்தான் வந்து ஒரு மாஸ் ஹீரோன் இடத்துக்கு வந்தவரை வந்து இதே தவிர. ஆனா படம் என்று பாக்கைகள் வந்து இப்ப கமலா ரஜினி அன்னைக்கு பட ரீதியா கமல் தான் வெற்றி. ஆனா மாஸ் என்று வரைக்கும் ரஜினி வெற்றி. அந்த ரஜினி இல்லாட்டி கமலை தான் அடுத்த இதுல கொண்டாட பாக்குறேன். பார்ப்போம் வேற என்ன கம்பேரிசன் வேணும்ன்றதையும் நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. மற்றது உங்களுக்கு நான் சொன்ன இந்த கம்பேரிசன்ல உங்களோட இது என்னது கமெண்ட்ல அப்படியே மென்ஷன் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.